அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேந்திராதிபத்திய தோஷம். இந்த கேந்திராதிபத்திய தோஷம்னா கேந்திரத்துல சுபர்கள் அதிக ஒளித்தன்மையோட இருக்கிறது இல்ல இயல்பா ஆட்சியில இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷமாகும். பொதுவா உபய லக்னங்களுக்கு இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அதிகமா இருக்கும். கேந்திராதிபத்திய தோஷத்தோட நாயகர் குருவும் புதனும் தாங்க. பிற கிரகங்கள் சுக்கிரனுக்கு கூட அப்படி ஒன்றும் கேந்திராதிபத்திய தோஷம் பெருசா வேலை செஞ்ச மாதிரி தெரியல. சுக்கிரனுக்கோ பௌர்ணமி சந்திரனுக்கோ கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையாக செயல்பட்ட மாதிரி தெரியல. குருவுக்கும் புதனுக்கும் உபயாதிபதிகள் சொல்லக்கூடிய குருவுக்கும் புதனுக்கும் தான் கேந்திராதிபத்திய தோஷம் பெருமளவுல வேலை செய்யும். கேந்திரங்கள்ல உட்கார்ந்திருந்தாலே கேந்திராதிபத்திய தோஷமா அப்படின்லாம் கிடையாதுங்க. அந்த கேந்திரத்துக்கு அதிபதி ஆகி ஆட்சி பெற்று அதே வீட்டில் அதிக சுபத்துவமாகவோ இல்லைன்னா இயல்பாகவோ இருக்கும்போது இந்த கேந்திராதிபத்திய தோஷம் நடக்கதாங்க செய்யுது. இந்த உபயாதிபதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு 7ஆம் இடம் மாரகஸ்தானம், பாதகஸ்தானம், கேந்திரஸ்தானம். மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி. இதுல இந்த கேந்திராதிபத்திய தோஷமும் பாதகாதிபத்தியமும் அந்த பாதகஸ்தானம் கேந்திரஸ்தானத்திலே அதிக சுபத்துவமாக இருக்கும்போது நடக்கும். மாரகஸ்தானம் எப்போ நடக்கும்னா அந்த மாரகஸ்தானம் 7ஆம் வீட்டில் அதிக பாவத்தன்மையோடு இருக்கும்போது நடக்கும். இதுதான் அதுக்குள்ள டிஃபரன்ஸு. தசையில நடக்கும். அந்த தசை நடப்புக்கு வரும்போது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 12 கட்டம் போட்டு உபயாதிபதிகள் சொல்லக்கூடிய 4 லக்னங்கள் இருக்குதுல, குருவுடைய 2 லக்னங்களுக்கும் புதனுடைய 2 லக்னங்களுக்கும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். இந்த கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்குதானா சந்திர அதியோகங்க. பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் இருக்குதுல, அந்த அதியோகத்துல இந்த கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும் போது அதற்கான நிவர்த்தி சந்திர அதியோகம் தெரிஞ்சுக்கோங்க. பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் அனைத்து தோஷங்களுக்கும் நிவர்த்தி. இப்போ அப்படியே நம்ம வரிசையா ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு மட்டும் தனிச்சு உட்கார்ந்துருந்தாருன்னா அவர் தான் அந்த கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல அதிக சுபத்துவமாகவோ தனித்தோ அமர்ந்திருந்தால் ஒரு சந்திர அதியோகம் விதிவிலக்கு. அதனால அதை விட்டுருங்க. 4ஆம் இடத்துல குரு தனிச்சு உட்கார்ந்துருக்காது. கேந்திராதிபத்திய தோஷமான கேந்திராதிபத்திய தோஷம் தான். அந்த குரு திசை எந்த வயசுல நடப்புக்கு வருதோ அதை பொறுத்து 4ஆம் ஆதிபத்தியமான கல்வியை, தாயை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாகனத்தை கெடுக்க தான் செய்வார். எந்த வயசுல வருது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படுறதுக்கு காரகத்துக்கு வந்துடணும். 4ஆம் அதிபதி அவர்களே இருக்கிறதுனால அந்த காரகன் புதன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து கல்வியையும், சந்திரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தாயாரையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து வீடு வாகனத்தையும் அவருடைய திசையில இந்த கேந்திராதிபத்திய தோஷம் கெடுக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் இது நடந்துருமா அப்படின்னா விதி விலக்கு இருக்குங்க. எல்லாருக்கும் இது நடக்காது. இந்த பாதகாதிபத்தியம் கேந்திராதிபத்தியம் எல்லாருக்கும் நடக்காது. விதி விலக்குகள் இருக்குது, கொஞ்சம் ரேர். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். என்ன காரணம்னா, ஒரு மிதுன லக்ன ஜாதகர் என்கிட்ட வந்திருந்தாங்க. ஒரு லேடி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சிஸ்டர் வேற ஒரு மேரேஜ் இஷ்யூ விஷயமா வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஜாதகம் சொல்ற ப்ரிடிஷன் பார்க்குற ஸ்டைலை பார்த்து அவங்க சிஸ்டருக்கும் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க மிதுன லக்னம் 4ஆம் இடத்துல கன்னி, தனி புதன் உச்சமா இருந்தாரு. அந்த அடிப்படையில் கன்னி வீடு நல்லா இருக்குது, புதன் உச்சமா இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் மேக்ஸ் நல்லா வருமாங்க, சூப்பராக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சாங்க. அவங்க சகோதரி சிரிச்சாங்க. என்னங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் விசேஷமாக படிக்க மாட்டாங்க, ஏதோ சுமாராக படிப்பா, மேக்ஸ் எல்லாம் வராதுங்க அப்படின்னாங்க. இதுதான் இந்த கேந்திராதிபத்திய தோஷம். இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். எல்லாருக்கும் இது நடக்குமானா நடக்காதுங்க. ரேரான சில ஜாதகங்களில் இந்த தோஷங்கள் செயல்படுறதை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சரி நம்ம இதை ஒரு டாப்பிக்காக பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியே தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடமான இன்னொரு கேந்திரமான அதில் குரு இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷமான கிடையாது. அந்த வீட்டில் ஆட்சியா இருக்கணும். புதன் இருந்தால் தான் ஆட்சியா இருப்பார். 7ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கும் பொழுது அந்த 7ஆம் ஆதிபத்தியமான மனைவி ரீதியான தொந்தரவுகளை அவர் கொடுக்க தான் செய்வார். கூட்டு தொழில் மூலியமா தொந்தரவுகள், மனைவி மூலியமா தொந்தரவுகள். அந்த புதனுடைய தசை நடப்புக்கு வரும்போது மனைவியுடைய ஆயுளை பொறுத்து திருமணம் நடக்க முடியாம பண்றது, திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்கிறது, இல்ல மனைவி இழப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கலப்பு பலனா நம்மளுடைய ஏஜை பொறுத்தும் பிற காம்பினேஷன்கள் அடிப்படையிலையும் நடக்கும். சுக்கிரன் எந்த அளவுக்கு அந்த 7ஆம் அதிபதியோட காரகன் சுக்கிரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் பொறுத்து பிற நிகழ்வுகள் மற்ற கிரக நிலைகளை வச்சு நம்ம வந்துடணும். அதுக்கப்புறம் 10ஆம் இடமான புதன் 10ஆம் அதிபதியாக அங்கேயே இருக்கும் போது
தொழிலை கெடுக்க தாங்க செய்வார். இந்த மாதிரி இருந்தால் தொழிலை வந்து கெடுப்பார். ஒரு நல்ல தொழில் வந்து அமைய முடியாத நிலைமையிலேயே வந்து வச்சிருக்கோம். இது வந்து கேந்திராதிபத்திய தோஷமான கேந்திராதிபத்திய தோஷம் தான். 10ஆம் இடத்துல தனிச்சு புதன் உட்கார்ந்திருக்கும் பொழுது, உச்சனாகி இருக்கும் பொழுது, அந்த தொழிலை அவருடைய தசை எந்த வயதில் நடப்புக்கு வருகிறது அப்படிங்கிறத பொறுத்து தொழிலை வந்து அவர் கெடுக்க தாங்க செய்வார். தசையே வரல, பிரச்சனை இல்லை. தசை வந்து சின்ன வயசுலேயே முடிஞ்சிடுச்சு, அப்பவும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்துடணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அப்படியே மீன லக்னம், குருவுடைய இன்னொரு லக்னமான உபய லக்னமான மீன லக்னம். மீனாம் லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியாகி புதன் ஆட்சி பெற்று அங்கேயே அமரும் பொழுது தாயாரையும் கல்வியையும் வீடு வாகனத்தையும் அதனுடைய காரகங்களான தாயாருக்கு காரகனான சந்திரனை பொறுத்தும் வீடு வாகனத்துக்கு காரகனான சுக்கிரனை பொறுத்தும் பாதிப்புகளை வந்து அவருடைய திசையில வழங்குவாருங்க. படிப்புக்கு காரகன் வந்து புதனே வர்றதுனால அந்த புதன் வந்து 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கும் பொழுது மெயினா கல்வியை பாதிப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் தானே கல்விக்காரகன். இப்போ நம்ம வந்து தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வரும்போது அது குருவா இருந்தார், அதனால புதனுடைய வலுவை பொறுத்துன்னு நான் சொன்னேன். ஆனா இங்க வந்து 4ஆம் அதிபதியா புதனே வர்றதுனால கல்வியை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மேக்சிமம் கெடுக்க பார்ப்பாருங்க. அந்த விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே 7ஆம் இடமான புதன் 7ஆம் இடத்துல உச்சமா அமர்ந்திருப்பாரு. கேந்திராதிபத்திய தோஷம்தான். புதன் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல சுக்கிரனுடைய வலுவை பொறுத்து எந்த வயசுல இது வருது அப்படிங்கிறத பொறுத்து திருமணமே முடியாத நிலைமை, திருமணத்தில் ஆர்வம் இல்லாத நிலைமை, திருமணம் வந்து நல்லபடியாக அமையாத நிலைமை, அந்த திருமண வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியாத நிலைமை, இல்லைன்னா மனைவிக்கான உயிர் ஆபத்துக்கள் அவங்களுடைய ஜாதகங்களையும் பொறுத்து இந்த இடத்துல வந்து நடக்கும். ஆனால் ரேர். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை பொருத்தி பார்க்கக்கூடாது. பல காம்பினேஷன் அடிப்படையில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அப்படியே 10ஆம் இடத்துல குரு 10ஆம் அதிபதியாகி அங்கே ஆட்சி பெற்று அமரும் பொழுது தொழிலை கண்டிப்பாக கெடுப்பார். இந்த மாதிரி கேந்திராதிபத்திய தோஷத்தை கண்ட ஒருத்தர் தான் 10இல் குரு வந்து பதவியை கெடுப்பார் அப்படின்னு எழுதிட்டாங்க. எல்லா இடத்துலையும் 10ல் குரு இருந்தால் அந்த மாதிரி பதவியை கெடுத்துருவார்னா கெடுக்க மாட்டாருங்க. இதே மீன லக்னத்துக்கு 10ல் தனிச்சு குரு உட்கார்ந்திருந்தா எல்லாத்துக்கும் இது செயல்பட்டுருமானா அதுவும் ரேர். எல்லாத்துக்கும் செயல்படாது. ஒரு சில பேருக்கு வந்து செயல்படுது. இப்போ ஒரு ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியாத விதிகள் வந்து எவ்வளவோ இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமோ ஒழிய இதுக்கான விடைகள் ஏன் எல்லாத்துக்கும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அது வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு தாங்க நீங்கள் எடுத்துக்கிடணும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய கடல், அதில் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் வந்து ஏகப்பட்டது இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய ஞான அறிவுக்கு அது எட்டும் போது தான் இது நடக்கும். இப்போ எல்லாத்துக்கும் 10ல் குரு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து இது நடந்துடுச்சுன்னா அப்போ வந்து இது வந்து தெள்ள தெளிவாக ஒரு விதியாக்கப்பட்டுரும், தெரிஞ்சிடும். 10ல் குரு இருந்தாலே தொழிலை கெடுக்க போறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் இது நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் ரேரான ஆட்களுக்கு இந்த கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படுறதை நான் பார்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் அப்படியே உபயாதிபதியான புதனுடைய லக்னமான மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் உச்சமா இருந்தால் கல்வியை கட்டாயம் கெடுப்பாருங்க. கல்வியை கெடுப்பாருங்க. அந்த இடத்துல ஒரு பங்கம் அடையணுங்க. ஒரு கேது கூட நெருங்கி இருக்கிறது, ஒரு சனியுடைய பார்வையை வாங்குறது, இந்த மாதிரி உடன் வந்து சுக்கிரன் கூட அமர்ந்திருக்கலாங்க. சுக்கிரன் அமர்ந்தாருன்னா சுக்கிரன் இந்த இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால உச்சனுடைய பலனை கொஞ்சம் ஒரு பிடுங்குவாருங்க. அடிப்படையிலையும் வக்ரமா இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கணும். கொஞ்சம் வக்ரமா இருந்தா அது கூட வந்து அதுக்கு வந்து விதி விலக்கு தான். புதனும் சரி குருவும் சரி வக்ரமாக இருந்தாலும் அதுக்கான அந்த கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு வந்து ஒரு விதி விலக்காயிரும். பரிவர்த்தனை அமைப்புகள்ல இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எதுவுமே அடையாம இயல்பா உட்கார்ந்துருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கல்வியை கெடுப்பாரு. சந்திரனுடைய நிலையை பொறுத்து தாயாரை வந்து கெடுப்பாரு. வீடு வாகனம் வந்து சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து அமையாம பண்ணுவாரு. இல்ல அமைகிற வாகனத்திலேயோ வீட்லயோ பிரச்சனையை கொடுப்பாரு. அப்படியே 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது இது கேந்திராதிபத்திய தோஷம் தான். ஜெயலலிதா அம்மையாருக்கு இந்த அமைப்பு இருக்கும். மிதுன லக்னத்துல பிறந்து 7ஆம் இடத்துல குரு தனிச்சு உட்கார்ந்துருப்பாரு. இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுனால அவருடைய மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இது 7ஆம் இடத்து ரீதியாக அவருக்கு நடக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் அடைந்த குரு லக்னத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். லக்னம் வலுவை கொடுக்க தான் செய்வார். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. அந்த லக்னத்தை பார்த்து அவர் வந்து லக்னத்தை சுபத்துவப்படுத்துவார். புதன் லக்னத்தை பார்த்தோம்னா புத்திசாலியாக தான் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல நிஸ்பலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது. அவங்களுடைய பார்வை திருஷ்டி பலம்னு ஒன்று இருக்கிறதுல அவருடைய பார்வையுடைய அந்த சுபத்துவத்தன்மை ஒன்றும் குறைஞ்சிட போவது கிடையாது. லக்னத்தை வலுப்படுத்துவார். ஆனால் அந்த 7ஆம் இடத்து ரீதியான கெடுதல்களை கொடுப்பார். அப்படி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறது. இதுவும் வந்து தொழிலை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க. 10ல் குரு இருக்கிறது பதவியை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி சில ஜாதக அமைப்புகளை பார்த்த ஒரு ஜோதிடர் வந்து
எழுதி வைத்த விதியாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் இது நடந்துருமானா அப்படி நடக்காதுங்க. இதே நேரத்தில் அங்கே ஒரு குரு வந்து ஒரு கேதுவோட இணைவில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குருவுடைய தொழிலான 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால சொல்லி கொடுத்தல், வங்கித்துறை, நீதித்துறை, நிதித்துறை, இந்த மாதிரி துறைகளில் வந்து ஜாதகரை வந்து ஜொலிக்க வைப்பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுடைய இன்னொரு லக்னமான கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறது. புதனுடைய வலுவை பொறுத்து கல்வியையும், சுக்கரனுடைய வலுவை பொறுத்து வீடு வாகனத்தையும், சந்திரனுடைய வலுவை பொறுத்து தாயாரையும் அவருடைய தசையில் பாதிக்கவே செய்யும், இயல்பாக அமர்ந்தால் மட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம் வந்து இந்த எல்லா கேந்திராதிபத்திய தோஷத்துக்கும் விதி விலக்கு. சந்திரன் உடன் அமர்ந்திருக்க கூடாது, சந்திரன் எதிரமர்ந்து வந்து அவருடைய அதியோகத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான மீனத்தில் குரு அமர்ந்திருக்கிறது, இது கேந்திராதிபத்திய தோஷம் தான். இந்த இடத்துலையும் அப்படிதான் குரு வந்து ஆட்சி பெற்று இருந்து லக்னத்தை பார்த்து லக்னத்தை வலுவேற்றினாலும் அந்த 7ஆம் இடத்து கெடுபலன்களான திருமணம் அமைய முடியாத நிலைமை, திருமணத்தில் சிக்கல், திருமண வாழ்வு நல்லா இருக்காதது, இணையுடைய ஆயுள் பலத்தை பொறுத்து, அவருடைய ஜாதகத்தை பொறுத்து மரணம் அல்லது பிரிவு, சுக்கரனுடைய வலுவை பொறுத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் மிதுனத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷம்தான். தொழில் வந்து அமைய முடியாத நிலைமை வந்து இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். கன்னி லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் கூட அவர் வந்து தனிச்சு உட்கார்ந்திருக்கும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தின் விளைவாக வெகு சில பேருக்கு தான், எல்லாருக்கும் நடந்துடாது, அதையும் நீங்கள் வந்துடணும். அந்த தசை நடப்பில் வர்ற ஏஜை பொறுத்து அவருடைய தொழில் வந்து கொஞ்சம் பெருசாக விசேஷமாக இல்லாத நிலைமைகளை, தொழில் சார்ந்த விஷயங்களை கஷ்டத்தை கொடுப்பாருங்க. இதுக்கு விதிவிலக்கு என்னன்னா ஒரு சந்திர அதியோகத்தில் அவர் இருக்கிறது விதிவிலக்கு. இந்த மாதிரி ஜாதகர்கள் வந்து வேலை தொழில் செய்யாமல் வேலையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதுதான் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தில் உள்ள நுணுக்கங்கள். எல்லாருக்கும் இது நடக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படியும் ஜோதிடத்தில் ஒரு பகுதி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வராங்கல்ல, அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி தனிச்சு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த விதியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.